தேனாம்பேட்டையிலேருந்து சைதாப்பேட்டையில் வரைக்கும் ஒரு மேம்பாலம் அமைக்கிறாங்க. அதுதான் தமிழ்நாட்டிலேயே மிக விலை உயர்ந்த பாலம் சொல்லப்படுது. அது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மட்டும் 195 கோடி செலவிடுறாங்க. 200 கோடின்னு வச்சுக்கோ. 200 கோடி கிட்ட. அவ்வளவு செலவிடுறதுக்கான அவசியம் என்ன சார்? அப்புறம் அண்ணன் வேலு எப்படி தான்ப்பா சம்பாதிக்கிறது? என்ன இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிற நீ கேள்வி? நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு பிரில்லியன்ட் ஸ்டோரி வந்திருக்கு. தேனாம்பேட் சைதாப்பேட் ஃப்ளைஓவர் இஸ் தமிழ்நாடு காஸ்ட்லியஸ்ட் அட் 195 crore per கிலோமீட்டர் அப்படின்ட்டு வந்திருக்கிறது. இருக்கிறதுலையே எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லேயும் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பிரிட்ஜஸ் அண்ட் ரோட்ஸ் வந்து NHI நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அந்த நம்ம திருச்சிக்கெலாம் போகும்போது இருக்குல்ல அந்த ரோடு, அந்த சாலை, அந்த ஸ்ட்ரெச்சை தான் சொல்லுவாங்க அவங்களோட இதுதான். ஏன்னா குவாலிட்டி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். குவாலிட்டி எப்போவுமே வந்து, ஏன்னா அதோட குவாலிட்டி நல்லா இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம், காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா, பெரும்பாலான நகாய் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப், இந்த டோல் போட்டு வசூல் பண்ணுறது மாதிரி இருக்குல்ல. மாநில அரசு கட்டக்கூடிய எல்லா பாலங்களுமே மாநில அரசின் நிதியிலிருந்தே கட்டப்படுவதன் காரணமாக காஸ்ட் வந்து இது கம்மியாக இருக்கும். காலங்காலமாக அப்படித்தான் இருந்து வந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 50% கூடுதலாக இந்த பாலம் கட்டப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா நான் இங்கே இல்லை, நம்ம பழைய சேனலில் நான் பேசியிருக்கேன், இந்த பாலமே கமிஷன் அடிக்கிறதுக்காக.